119வது சங்கீதத்துல 160வது வசனம் ஒன்னு சொல்லுது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். வேதத்தை குறிச்சு ஒரு விஷயத்த வேதம் சொல்லுது. வேதம் அப்படிங்கிறப்ப இந்த பரிசுத்த ஆவியான கடவுளால் எழுதப்பட்டுச்சு. பரிசுத்த ஆவியான கடவுளால் எழுதப்பட்டது வேதம். அந்த வேதத்தை குறிச்சு வேதம் சொல்லுது, வேதம் சமூலமும் சத்தியம். அப்படியா? சமூலமும் சத்தியம், முழுமையும். அந்த வேதம் அப்படியே பூரணமா அப்படியே உண்மை, அத பொய்யே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. வேதத்தை குறிச்சு சொல்ற. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் இன்னைக்கு பிரசங்கத்தை வேலை நீங்க மாத்திருக்கீங்கன்னு கூட நீங்க சிந்திக்கலாம். நான் யோசிச்சப்ப இந்த அக்டோபர் மாதத்துல இந்த சீர்திருத்த திருநாளை குறிச்சதான காரியங்கள், சீர்திருத்தம் ஏன் இந்த சமூகத்துல வந்துச்சு, சீர்திருத்தத்தை குறித்ததான காரியங்கள் என்ன என்பதை குறிச்சு நம்ம பேசணும். மக்களுக்கு அதை குறிச்சதான ஒரு அறிவு மக்கள் மத்தியில எழுப்பப்பட வேண்டும். அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் உங்களோட பேசணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். விசேஷமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சீர்திருத்தம் அப்படின்னா என்னங்க சீர்திருத்தம்? என்ன நடந்தது? அதுதான் பிரச்சனை. என்ன நடந்துச்சு? சரித்திரத்துல என்ன நடந்தது? மக்கள் மத்தியில என்ன நிகழ்ந்தது? அதுதான் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னதாக இன்னொரு காரியம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சரித்திரத்துல பிசாசு வஞ்சகமாக இந்த வேதத்தை மூடிட்டான். வேதத்தை இல்லாம ஆக்கிறது தான் பிரச்சனையே. இந்த வேதம் இல்லாமல் ஆக்கப்படுவது இன்னைக்கும் அதேதான். வேதாகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகையை குறித்ததான காரியங்களை சுவிசேஷத்துல சொல்லப்படுகிறது. 4 சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கடவுளாக இருந்தவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்தார் என்பதை சுவிசேஷம் சொல்லுது. கடவுள் மனிதனாக வந்தது, வேற எதுலையுமே கிடையவே கிடையாது. கடவுள் மனிதனாக வந்தார் என்பது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான். இதை நான் கிறிஸ்தவத்தை ஒரு நாள் நான் மதம்னே சொல்ல மாட்டேன். கிறிஸ்தவம் மட்டும்தான் நிஜம், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப ஆழமா நீங்க அதிகமா நீங்க சிந்தித்து பார்க்கும் பொழுது மகத்துவமான ஒரு காரியம். கடவுள் மனிதனாக வந்தார். ஏன் கடவுள் மனிதனாக வந்தார்? கடவுள் ஏன் மனுஷனா வரணும்? இல்ல நீங்க கேட்க வேண்டிய நீங்க கேட்கணும். அடுத்து நீங்க கேட்கணும், நான் யார் அந்த உலகத்துல? நான் யார்? நான் ஏன் வந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள். இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க. அதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் உங்களை கேட்டிருக்கீங்க. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? எதுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? அதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, ஏன் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நீங்க அநேக காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, அநேக காரியங்களை சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு நோக்கத்தை சொல்லிட்டு இருப்பீங்க, ஒரு லட்சியத்தை சொல்லிட்டு இருப்பீங்க. ஐயோ ஏன் நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துல நான் பிறந்தவன், எங்க அம்மா பயங்கரமான கஷ்டத்துல எங்களை வளர்த்தாங்க, வறுமையினுடைய பிடியில சிக்கி இருக்கோம், இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல நிலையில இருக்கோம், கடவுள் நல்ல நிலையில வச்சிருக்கிறார். இதான் நீங்க சொல்லுவோம். உங்களதான் அதான் தெரியும் உங்களுக்குலாம். அதுக்கு மேல உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு மேல உங்க சிந்திக்கிறது உங்க மனதும் போகாது. உங்க மனதும் அதுக்கு மேல எல்லாம் தாண்டி எல்லாம் போகவே போகாது. ஒரு வீடு வாங்கிட்டா, ஒரு கார் வாங்கிட்டா, அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருந்துட்டா நீ யூ ஆர் ஹாப்பி, நீ கடவுள் நல்லா வச்சிருக்காரு. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. அதெல்லாம் உங்களுக்கு வறுமை. இதோட இன்னும் கொஞ்சம் மேல இருக்கிறவனுக்கு எல்லாம் வறுமை கிடையாது. வறுமைங்கிறது ஒரு சில உலகத்துல ஒரு பகுதி மக்கள் வறுமையில எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கான். அதுல முன்னேறிக்கிட்டே இருக்கான், உழைச்சிக்கிட்டே இருக்கான், கீழே உள்ள மேல வந்துகிட்டே இருக்கான். உழைக்கிறவன் பிழைக்கிறான், பிழைக்கிறவன் வாழ்றவன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? ஏங்க இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழல், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? காரணமே பேச அடிப்படையான காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் தான் காரணம். இந்த பாவம் எப்படி வந்துச்சு? நான் யார்? நான் எப்படி இந்த உலகத்துல வந்தேன்?
எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது? இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள். கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைத்தான், மனிதன் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தான், பாவத்தினுடைய விளைவாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட உறவை சரி செய்யும்படியாக கடவுள் தனது நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மனரமையும் வாழ முடியும். அவங்களாம் தங்களுடைய பாவிகள், ஐயோ நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், எங்களுடைய பாவத்திலிருந்து யார் விடுதலை தருவார், நான் பாவியாக இருக்கிறேனே, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை எப்படி அப்படின்னு சொல்லி மெய்யான கடவுளாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். யோவான்ல சொல்லுது 17 யோவான் 17 சொல்லுது, ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். கடவுளை அறிவதே, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நீ உனக்குள்ளாக அழியாமை உள்ள ஆன்மா உனக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் அடிப்படையான ஒரு சத்தியம். சத்தியம் என்ன, உண்மை என்னன்னா, நீ மனிதனாக இருக்கின்ற உனக்குள்ளே அழியாமல் இருக்கின்ற ஒரு ஆன்மா இருக்கின்றது. நம்ம இந்த உலகத்துல வாழ்றப்ப அழிந்து போகின்ற ஒரு பொருளை நாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழிந்து போகின்றதை தேடிதான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அழியாமையை நீங்கள் உணர்வதே இல்லை. அதான் பிரச்சனையே. உங்களுக்குள்ள இருக்கிற அழியாமையை நீங்கள் உணர்வதில்லை. யூ ஹேவ் அ சோல். உனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மால தான் பிரச்சனை. அந்த ஆன்மா கடவுளால படைக்கப்பட்டது. கடவுள் தேவ சாயலாக உன்னை படைத்தார். கடவுளுக்கு இருந்த அந்த உறவு கெட்டு போனது. அந்த கெட்டு போனதினுடைய விளைவாக பாவம் உனக்குள்ளாக வந்தது. பாவத்தின் விளைவாக இந்த உலகத்திலே சாபமும் மரணமும் வந்தது. நீ ஏன் மரிக்கிறாய்? உனக்குள்ளாக இருக்கிற பாவத்தினுடைய விளைவு. தேவன் சபித்தார் உன்னை. ஆகவே நீ கடவுளை விட்டு தூரம் போனாய். கடவுளை விட்டு மறுபடியுமாக ஒன்றிணைக்கும்படியாக தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அதுதான் சுவிசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்படி சுவிசேஷம் சொல்லப்பட்டு இந்த கடவுள் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தார்னு சொல்றது 4 சுவிசேஷத்துல சொல்லி, இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பொறுப்பாக கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பற்றியான காரியங்களை அறிவிக்கும்படியாக சாட்சியாக அவர்களை அனுப்பினார். அவர்கள் உலகம் எங்கும் போய் சுற்றி திரிந்து இயேசு கிறிஸ்துவை பற்றியதான காரியங்களை சாட்சியாக அறிவித்தார்கள். அவங்க கண்ணார கண்ட விஷயங்களை, காதார கேட்ட விஷயங்களை, தொட்டு உணர்ந்ததை சொன்னாங்க எல்லாருக்கும். அது அப்போஸ்தலர் கண்டுபிடிக்கல. எங்கெல்லாம் சொன்னாங்களோ, எந்தெந்த ஊரெல்லாம் சொன்னாங்களோ, அவங்க சென்ற இடங்கள் எல்லாம் சரித்திர புஸ்தகமாக அப்போஸ்தலர் நடபடியாக இருக்கின்றது. அதற்கு பின்பதாக அந்த போன திருச்சபைகளிலே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு, திருச்சபையை ஸ்தாபித்து அந்த திருச்சபையில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படியாக என்ன நடந்தது என்றால், நிருபங்கள் எழுதப்பட்டது. நிருபங்களினுடைய முடிவாக கிறிஸ்து மறுபடியுமாக எப்பொழுது இந்த உலகத்திற்கு வருவார் என்கின்ற காரியம் வெளிப்படுத்தலாக சுவிசேஷம் அப்போஸ்தலருடைய நாட்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே இந்த வேதம் எழுதி முற்று பெற்றது. அந்த வேதத்தை கிறிஸ்துவ விசுவாசித்தவர்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் பெயர் சூட்டினார்கள். ஆகவே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதை விட வெளியில் உள்ளவர்கள் சொன்னதுதான் கிறிஸ்தவர்கள். இட்ஸ் a nickname, கிறிஸ்டியன் அப்படிங்கிறது. அவங்க சொல்லி அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். அப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, ரோமர்களுடைய ஆட்சியின் கீழாக பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. நீரோ மன்னன் ரோமாபுரி எரிந்ததற்கு கிறிஸ்தவர்கள் காரணம் என்று சொன்னார். ரோம பேரரசுல வாழ்ந்த சீசர் என்பவன் தான் கடவுளாக வணங்கப்பட வேண்டும். ஆனா அவனை வணங்க முடியாதுன்னு சொன்னவங்களெல்லாம் தீயிட்டு எரிச்சாங்க, சிங்கக்கவியில போட்டாங்க, கொன்னாங்க. இவங்க எல்லாம் ஓடி சேரி திரிஞ்சு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 300ஆம் ஆண்டுகள்ல கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 3ஆம் நூற்றாண்டுல கான்ஸ்டன்டைன் என்கின்ற ஒரு மன்னன், ரோம பேரரசன், அவன் தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு கனவு கண்டா. அந்த கனவுல ஒரு இன்டு மார்க், இன்டுதான் எப்படி அத அவன் கனவு கண்டிருக்கான். அதுல ஒரு கொடி பிடிச்சிட்டு போற மாதிரி. ஆக அந்த கொடியை எடுத்துட்டு போயிருக்கான், எதிரிகளை யுத்தம் பண்ணியிருக்கான், ஜெயித்து இருக்கான். இந்த சிம்பிள் யாருடையதுன்னு கேட்டிருக்கான். இது கிறிஸ்தவர்களுடையதுன்னு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு இருந்த மகாபெரிய உபத்திரவம் நீக்கப்பட்டது. அவனும் தன்னை கிறிஸ்தவன் என்று என்ன செஞ்சுதான் டிக்ளேர் பண்றான், அறிவித்து விட்டான். இது 3ஆம் நூற்றாண்டுல நடந்த நிகழ்வு.
இப்ப கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருந்தப்ப யாரும் கிறிஸ்தவத்தை தேடல, உள்ளுக்குள்ள வரல, பயம்தான். கிறிஸ்தவன் சொல்றதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. இதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறப்ப ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ஏன்னா அப்படி சேர்றவனெல்லாம் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா யூத மார்க்கத்திலிருந்து ஒதுக்கிட்டாங்க, தள்ளிட்டாங்க. இப்ப நீங்க எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு, கிறிஸ்தவத்துக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறதுக்கு காரணம், இந்த திருச்சபைக்கு வர்றதுக்கு பயப்படுறதுக்கு காரணம், உங்களை ஒதுக்கிடுவாங்க. பயமே என்ன அப்படின்னா ஒதுக்கப்பட்டுருவோம். ஐயோ சொந்த பந்தம்லாம் போயிடும். ஏன் நிறைய பேர் வரமாட்டாங்க? சொந்த பந்தம்லாம் போயிருங்க, உறவுகள்லாம் போயிடும். செத்து போனா 4 பேர் தூக்குறதுக்கு வேணாமா? ஒரு நல்ல விசேஷம், ஒரு கல்யாண காட்சின்னா ஒரு 4 பேர் வேணாமா? இதுதான் உன்னுடைய எண்ணமா இருக்கு. 4 பேர் தான் எண்ணமாவே இருக்கு. உனக்கு 4 பேர் தான் எப்பொழுதுமே, அதுக்கு மேல கிடையவே கிடையாது. யோசிச்சு பார்க்கலாம். அந்த நாட்டுல பயங்கரமான எதிர்ப்பு. அந்த பிறவி குருடனை சுகமாக்கினப்ப கூட அவனை ஒதுக்கிட்டாங்க. அதனால அவங்க பேரண்ட்ஸ் கூட யாருன்னு சொல்றது கூட பயந்தாங்க. அப்படிப்பட்ட யூத காரியத்திற்கு ஒதுக்கப்பட்டவர்கள் போல இருந்த நிலைப்பாட்டுல அன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள வர பயந்துருந்தோம். ஆனா இருந்த பொழுதும் கிறிஸ்தவம் வலிமையாக என்ன செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா விரிவடைந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட நாட்கள்ல தான் அந்த கான்ஸ்டன்டைனுடைய நாட்கள்ல ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் எந்த விதமான உபத்திரவம் வரக்கூடாதுன்னு சொல்லி நாட்டையே கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணி கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சா. அதனால ரட்சிக்கப்படாத பெருந்திரளான கூட்டம் ராஜாவை பிரியப்படுத்தும்படியாக கிறிஸ்தவத்துக்குள்ள சபைக்குள்ள வந்துச்சு. அப்ப சபை ஒரு நிலைக்குள்ளாக வந்துச்சு. ஆகதான் அப்படியே உள்ளுக்குள்ள வந்தப்பதான் சபையினுடைய போதகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பிஷப், அதே வார்த்தை தான், அவங்க சபையில முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தார். ஆமா, அப்படி ஆரம்பிக்கிறப்ப 300ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து 600ஆம் நூற்றாண்டுகள்ல ஏற்பட்ட நிகழ்வு மெதுவாக படிப்படியாக போப் என்கின்றவன் சபைக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். சபைக்கு மேல அப்படின்னா அதான் நீங்களாம் அடங்கி வாசிக்கணும், நீங்களாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்தன. அடுத்தது என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, தனது அதிகாரத்தை இன்னும் உயர்த்தி கொண்டான். ஸ்டேட் அண்ட் சர்ச் ஒண்ணுன்னு சொல்லி ஸ்டேட்டுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்டான், நாட்டுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்டான். அப்ப அரசர்கள் எல்லாம், அந்த நாட்கள்ல வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் சபைக்கு கீழாக கொண்டு வரப்பட்டார்கள். சபை வேதம் சொல்றது இண்டிபெண்டன்ட் சர்ச்னு சொல்றது. இவன் சபையெல்லாம் ஒரே ஆதிக்கத்துக்கு கீழாக கொண்டுட்டு அடுத்தது நாட்டுக்கு மேலாக உயர்த்தி சபையில தனது அதிகாரத்தை வேதத்திற்கு மேலாக உயர்த்தி கொண்டார். அவன் ஃபர்ஸ்ட் சபையில வேதத்துக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். 2வது நாட்டுக்கு மேலாக உயர்த்தி அரசர்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தினா. அப்படி உயர்த்தி வருகின்ற நிலைப்பாட்டிலே அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, பாவ மன்னிப்பு சீட்டை கொடுத்து கடவுளுக்கு சமமாக மாற்றிக்கொண்டான். கடவுளுக்கு சமமாக மாற்றி ரோமன் கத்தோலிக்கத்துடைய ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. விரிவா நம்ம சர்ச் ஹிஸ்டரி ஆண்டவருக்கு சித்தமான எழுதலான்னு இருக்கிறோம், விரிவாக எழுதலாம்னு சொல்லி யோசிச்சு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம சந்தர்ப்பம் கிடைக்குமே ஆனால் திருச்சபைகள்ல நான் போதிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். என்ன நடந்தது என்பதெல்லாம் சொல்லி விரிவாக நம்ம பேசலாம் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த நேரத்தில் நம்ம அதை விரிவாக நம்ம பார்க்க முடியாது. நிச்சயமாக நம்ம விரிவாக நம்ம கட்டாயமாக பார்க்க இருக்கிறோம். ஆக முதலாவது தன்னை சபைக்கு மேலாக, வேதத்திற்கு மேலாக, அடுத்தது அரசர்களுக்கு மேலாக, 3வதாக பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்து கடவுளுக்கு நிகராக தன்னை மாற்றிக்கொண்டார். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லப்படுகின்றது. ஏசு கிறிஸ்து வந்தோம்னா திமிர்வாதக்காரன் இறக்கப்படுறப்ப, திமிர்வாதக்காரன் ஆண்டவர் அந்த 4 பேர் இறக்குறாங்க. இறக்குறப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. சுற்றி இருந்த பரிசேயர்கள்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறது தேவதூஷணம் சொல்றானே, பாவத்தை கடவுள்ல மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க நினைக்கிறாங்க. நினைக்கிறப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படி உங்க இருதயத்துல இப்படி நினைக்கிறது என்னன்னு சொல்லி அவனை சுகமாக்குறார். சுகமாக்குறப்ப அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளமாக அவன் எழுந்து நடந்தான். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, தான் கடவுளுங்கிறாரு. இப்படிப்பட்ட நிலைக்கு கிறிஸ்துவுக்கு சமமாக போப்பு தன்னை உயர்த்தினார். உயர்த்தினது மாத்திரம் கிடையாது, அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த வேதத்திற்கு மேலாக அதிகாரம்லாம் சேர்ச்சில இருந்து போதகர், அதாவது அந்த போப் சொல்றதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கடவுள் இப்ப யார்கிட்ட பேசுறார் அப்படின்னு சொன்னா எங்க மூலமா தான் பேசுறாரு, இது இல்ல அப்படின்னா முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சபையில இருந்துகிட்டு வேதத்தை மூடிட்டு நான் சொல்றதுதான் கர்த்தருடைய வாக்குன்னு சொல்ல ஆரம்பித்தார்.
இது ஒரு நிலைப்பாடு. இப்படி நிலைப்பாடு வர்றப்ப இந்த வேதம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா மூடப்பட்டது. ரோமர்களின் மொழி ஆகிய லத்தீன் மொழியில மாத்திரம்தான் வேதத்தை வாசிக்கக்கூடிய நிலைப்பாடு இருந்துச்சு. லத்தீன் மொழியில தான் வேதம் வாசிக்க முடியும், வேற மொழியில வாசிக்கவே முடியாது. இன்னைக்கும் அநேக நேரங்கள்ல இப்ப நீங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளை இப்ப வேதம் வாசிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வேதம் வாசிக்கிறதே கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா பெரிய சடங்கு இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆல்டர்னு வச்சிருப்பான். ஆல்டர்னு சொல்லி கவனிச்சிருக்கீங்களா? இன்னொன்று சிஎஸ்ஐ சபைகள் எல்லாம் இருக்கும், ஆங்கிலிக்கன் திருச்சபைகள்லாம் இருக்கும். அங்க மெழுகு திரி எரியும், அங்க வந்து சாம்பிராணி போடுவான், புகை போடுவான், அவனை வச்சு இப்படி டிங் 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 டிங்னு ஆட்டுவான், இங்கேருந்து புகை போவோம். இத மாதிரியான அநேக சடங்குகள் எல்லாம் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள்ல காணப்படுச்சு. இதனுடைய கொஞ்சம் பாதிப்பு, இதோட கொஞ்சம் ரிஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கிலிக்கன் திருச்சபைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலா ஆங்கிலிக்கன் அந்த சபையெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஆல்டர் இருக்கும். ஆல்டருக்குள்ள யாருமே வரக்கூடாது. ஆல்டருக்கு முன்னால நடக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி இப்படிலாம் திரும்பிலாம் நடக்கக்கூடாது, முதுக காட்டிட்டுலாம் நடக்கக்கூடாது. எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளலாம் சாதாரணமான லே பீப்புள் எல்லாம் போகக்கூடாது. பாஸ்டர் மட்டும் தான் போக முடியும், வேற யாரும் போக முடியாது. அந்த இடத்துல இந்த ஆல்டருக்கு வரப்ப இப்படி குனிஞ்சு போ பண்ணிட்டு தான் போகணும், போ பண்ணாம போக கூடாது. அது தலை வணங்கிட்டு தான் போகணும், தலை வணங்காம. இப்படிப்பட்ட அநேக சடங்குகள்லாம் நிறைஞ்சு இருந்துச்சு ரோமன் கத்தோலிக்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, வேதம் மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, வேதத்தை வாசிக்க விடாம இருந்த சூழ்நிலையில விடிவெள்ளி ஜான் விக்லிஃப் என்ன செஞ்சார் அப்படின்னா முதல் முறையாக வேதத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சார், மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். மொழிபெயர்க்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புகின்றது. உடனே அவங்களை பிடிச்சி மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களை பிடிச்சி கொளுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல இன்னொருத்தர் தான் ரொம்ப பயங்கரமா நிலைப்பாட்டுக்குள்ள வந்து ஜான் ஹஸ் என்பவர். இதெல்லாம் நிறைய சீக்வன்ஸ் இருக்கு, தொடர்ச்சியாக நான் சொல்ல, சும்மா மேலோட்டமா தான் நான் சொல்லிக்கிறேன். ஜான் ஹஸ் என்பவர் வந்து இது ரோமர்களுக்கு எதிராக அப்பெல்லாம் சீர்திருத்தம் உருவாகிறதுக்கு முன்னால நாட்கள்ல இது நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. ரோமன் கத்தோலிக்கத்தை பயங்கரமாக எதிர்க்கிறப்ப அவங்க சொல்றாங்க, அவரை பிடிச்சி நீ எல்லாம் மாறலன்னா அவனுக்கு சரி வர மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவரை பிடிச்சி கட்டி வச்சு தீயிலிட்டு கொளுத்துறாங்க. அப்ப அவர் சொன்னது 100 வருஷத்துக்குள்ளாக ஒரு மாபெரும் புரட்சி ஒன்று உண்டாகும் சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜான் ஹஸ்ஸுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 100 இயர்ஸ், நல்லா மனசுல வச்சுக்கோங்க, 100 வருடம் இடைவிடாத ஜெபம் நடந்திருக்கிறது. 100 வருடம் இடைவிடாமல் ஒவ்வொரு 24 hours 100 இயர்ஸ்க்கு ஜெபம் பண்ணிடலாம். சரித்திரத்திலே மிகப்பெரிய ஒரு ஜெப, ஒரு சங்கிலி ஜெபம் உருவானது அந்த நாட்கள்ல தான். ஜெபம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபம் பண்றதுல எவ்வளவு தங்கி போயிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஜெபமாங்க மாற்றும், தேசத்தை மாற்றுறதெல்லாம் ஜெபமும் வேத வாசிப்பும் தாங்க. இன்னைக்கு ஜெபமே கிடையாது. எல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்கு மேல ஜெபம் பண்ற மக்களே காணவே காணும். ஜெபத்தின் மீது ஒரு வைராக்கியம் வாஞ்ச, ஜெபத்தின் மூலமாக காரியங்களை சாதிக்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில கிடையவே கிடையாது. கடவுள் மேல தங்கி இருக்கணும், கடவுளுக்கு தாழ்மையா போகணும். ஒரு 100 வருட ஒரு ஜெபத்தினுடைய உத்வேகம் வந்து ஒரு பெரிய சீர்திருத்தம் உருவானது. அதான் 1500 உருவானது. மார்ட்டின் லூத்தர் ஜெர்மன்ல வந்து அவர் வந்து ஒரு ரோமன் கத்தோலிக்க மாங்க் அப்படின்னா அகஸ்டீனியன் ஃபேமிலியை சேர்ந்த ரோமன் கேத்தலிக் மாங்க். அவர் வந்து தன்னுடைய சுய முயற்சியினால கடவுளை எப்படியாவது கண்டு அடைஞ்சிட முடியும்னு சொல்லி படுபிரயாசப்பட்டு அநேக உபவாசங்கள், ஒரு வாட்டிலாம் அவர் 40 நாள் உபவாசம் வந்து சாகிற மாதிரி ஆகி அங்க பக்கத்துல இருக்க ஒரு சிஸ்டர் வந்து சொல்லி இதெல்லாம் நீ செத்து போயிருவேன்னு சொல்லி அவர் உயிர் காப்பாற்றி விட்டுருக்கிறார். இதுக்கு இடையில இவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் எப்படியாவது ரோமாபுரிக்கு போகணும்னு சொல்லி ரோமாபுரிக்கு பயணமாகி அங்குள்ள படிக்கட்டுல முழங்கால ஏறி கடவுளை எப்படியாவது பாவ மன்னிப்பை பெற்றணும்னு சொல்லி முயற்சி செய்து அது தோல்வி அடைந்து, நல்லா கவனிச்சுக்கணும், இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கணும். முதல் ஒரு விஷயத்த பார்த்து இருக்கிறோம். போப் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, வேதத்தை மூடிட்டான். வேதத்தை மூடினது மாத்திரம் கிடையாது, கிரியை மூலமாக ரட்சிப்பு என்கின்ற ஒரு காரியத்தை அவன் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தான். அதனால அந்த ரோமன் கேத்தலிக் மாங்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட அவன் ஃபாதர் அப்படிமா, சிஸ்டர் அப்படிமா, மதர் அப்படிமா. மதர் ஃபாதர்னா எப்படி ஆக முடியும்? நான் ஃபாதர், ஏன்னா எனக்கு மகன் இருக்கும், என்னால ஃபாதர். சரியா? பிள்ளைய இல்லாம நான் ஃபாதர் ஆக முடியாது. மதர் எப்படி ஆகணும்? கல்யாணம் ஆனதான் மதர் ஆக முடியும்.
இதெல்லாம் அது மாத்திரம் இல்லாம அலூஃபா போயிட்டான், தனிமையா. அது என்னது, மடங்களை உண்டாக்கி மடத்துக்குள்ள போயிட்டான். கல்யாணம் வேணான்டான். இதெல்லாம் அங்கு உள்ள ஒரு பிரச்சனைகள். அது மாத்திரம் இல்லாம இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அநேக சடங்குகள் மூலமாக எங்க போக முடியும், கடவுளிடத்துல சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். இதுதான் பிரச்சனைகள். இதெல்லாம் நல்ல மனசுல வச்சுக்க, இதெல்லாம் ஆழமா. இவர் இங்க இருந்து ரோமாபுரிக்கு மார்ட்டின் லூத்தர் போய் அந்த முழங்காலே அந்த படிக்கட்டுகள்ல ஏறி அங்க பார்த்தா அங்க இருக்கவங்க, அங்க இருக்கிறவனுக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. ஆனா இவருடைய வாழ்க்கையில என்ன ஒரு பெரும் பாதிப்புனா, எப்படியாவது நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய ஆதம். இவர் படிச்சு முடிச்சுட்டு இறையியல் படிக்கிறப்ப அவர் ஒரு காலகட்டத்தில் ரோமர்கள் நிருபத்தை வாசிக்கிறப்ப, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்கின்ற ஒரு வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்துக்குள்ள பேசின உடனே இவருடைய வாழ்க்கையில இவருடைய சிந்தனைகள்லாம், இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, நான் என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறப்ப அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாகவே அவருக்குள்ள அந்த உணர்வே இல்லை. அதுக்காக அந்த குற்ற உணர்வுல பாதிக்கப்பட்டு நோகப்பட்டு நொந்து இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த வேதம் வாசிச்சோன்னா, வேதம் ஒரு ஒளியூட்டத்தை கொடுத்தது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இது இவருக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா, இவர் இதுக்குள்ள ஏற்படுகிற கேள்விகள் எல்லாம், ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கும் வேதத்துக்கும் இருக்கிற முரண்பாடுகள் எல்லாம் அவர் எழுதி அவர் என்ன செய்யறாருன்னா வச்சு இதெல்லாம் விவாதிச்சு பார்க்கிறார் தனது நண்பர்களோட. ஏன்னா அவங்க நல்லா படித்தவர்கள், நல்லா கவனிச்சுக்கணும். அந்த காலத்துலாம் இருந்தவங்க எல்லாம் பெரிய படிப்பாளிகள் வரலாம். அதாவது நீங்க ரொம்ப சிறப்பு உங்க வாழ்க்கையில எல்லாம் நம்ம எல்லாம் என்கிட்டயும் கூட இல்லை, நான் வாங்கணும் ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கேன். மார்ட்டின் லூத்தர் எழுதின கலாத்தியருக்கு நிருபத்தினுடைய விளக்க உரை கட்டாயம் வாங்கி வச்சிருக்கேன். எப்படியாவது கலாத்தியருக்கு எழுதின விளக்க உரை இவர் மார்ட்டின் லூத்தர் எழுதுங்க. நீங்க மனிதனுக்கு சுயாதீன சித்தம் இருக்குதா, பிறவி அடிமைகள்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கும், அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. வாழ்க்கையெல்லாம் அதுக்கு நிகரான புஸ்தகங்கள்லாம் கிடையவே கிடையாது. நிகரான புஸ்தகங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஆர்மீனியன்ஸ் எல்லாம் பக்கத்துல கூட வர முடியாது. அடி வசனத்தின் மூலமாக அவர் கொடுத்த விளக்கங்களுக்கு நிகர் ஈடு இணையே கிடையவே கிடையாது. பிறவி அடிமைகள் தமிழ்ல இருக்கு, அதெல்லாம் பெரிய கொடுப்பனங்க. இன்னைக்கு இதெல்லாம் வாங்கி மக்கள் வாசிக்கிறதே கிடையாது. ரொம்ப அதாவது நினைச்சு பாக்க, இருக்கிற நல்ல தமிழ் புஸ்தகங்கள்லாம் வாசிக்க. இன்னைக்கு புத்தக கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாயிசி மேயர், அம்மா மேயர், அந்த மேயர், என்னமோ இடக்கு மடக்க வந்துருப்பாங்க. கண்ணா புண்ணா கெனத்து ஹேகின்னு என்ன ஒளரல் புஸ்தகங்களா வச்சு அதுக்கு அட்டைய போட்டு என்னென்னமோ வித்துட்டு, இத மாதிரியான அருமையான புஸ்தகங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்ல. அதுலதான் நம்மளுடைய திருச்சபையினுடைய நிறைய பெரிய பங்களிப்பு மறுபடியும் அதெல்லாம் செய்யணுங்கிறதுல ஒரு உயிரோட்டத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க, என்னென்ன கேள்விகள் அவர் மனதுல எழுப்பி எப்படி ரெஃப்யூட் பண்ணுவாருங்க. எதிர்ப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை எடுத்து எதிர்த்தாருன்னா பதிலையெல்லாம் பேசவே முடியாது. அவர் எராஸ்மஸ் சொல்லி இவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதனெல்லாம் போட்டு வாட்டி வதக்கிட்டாப்புல. அதனால இவரோட 10 வருஷம் மூத்த ஒரு இறையலாளர் மட்டக்கு ஆளெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டார். அப்ப அந்த ஞானவான்கள் வாழ்ந்த காலத்துல ஏற்பட்ட கேள்விகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சாலும் எழுதி, இவர் என்ன செஞ்சிருக்காரு சொன்னா, அவங்களுடைய நண்பர்களோடு உறவாடி அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உறவாடி ஏற்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுதி என்ன செஞ்சிட்டாங்க. அந்த காலத்துல பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் கிடையாது. எழுதினதெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கலர திருநாள். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆல் சோல்ஸ் டே, ஆல் சயின்ஸ் டே, சகல பரிசுத்தவான்களின் நாள். அப்புறம் ஆல் சோல்ஸ் டேனா என்ன சொல்ற, கலர திருநாள் சொல்லி 2 நாள் வச்சிருக்கோம். அப்போ ஜனங்கள் எல்லாம் திருச்சபைக்கு வர்றப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த நாள் தான் பெரிய கூட்டம் வருங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கேள்விகள்லாம் எழுதப்பட்ட கேள்விகள்லாம் எழுதி சபையினுடைய கதவு அடிச்சு விட்டார். 95 தீசிஸ் ஒட்டிட்டாரு. அவர் ஒட்டிட்டு அவர் உண்மையாலுமே அவர் என்ன நினைக்கல அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிலாம் அவர் நினைக்கல. எதிர்ப்புகள் வரணும், இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வரும், இந்த மாதிரி ஒரு எழுச்சி வரும்னு சொல்லி அவர் நினைச்சது இல்லை. அவர் எழுதிட்டு இதை குறிச்சு விவாதிக்கிறவர்கள் விவாதிக்கலாம் சொல்லி போட்டுட்டு போயிட்டார். வர்றமெல்லாம் வாசிச்சு அதை எழுதி காப்பி எடுத்து ஜெர்மன் முழுசும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். போப்பு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யார மார்ட்டின் லூத்தர் பிடிச்சு போட்டுருந்தாங்க. மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல்.
அதுலதான் அவங்களுக்கு பேர் எழுப்புதல் ஏற்படுத்தி போப்புக்கு எதிராக செயல்பட்டதுனாலதான் நீங்கள் நானும் இன்னைக்கு புரொட்டஸ்டன்ட்னு சொல்றோம். எதிர்ப்பாளர்கள். இந்த வேதத்துக்கு இல்ல, வேதத்தை மூடி வச்ச போப்புக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் நாம். இன்னைக்கும் கூட இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை குறிச்சு பேசலாம், விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுதான் சீர்திருத்தம் உருவான காலம். இப்படிதான் உருவானுச்சு. அப்பனா எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. முழு தேசத்தையும், முழு நாட்டையும், முழு உலகத்தையும் போப்பு ஆண்டு கொண்டிருக்கான். போப்பு ஆடுறப்ப ஒரு சிறிய கூட்டம் தான் எதிர்ப்புங்கிறத எப்பொழுதும் யாரு செய்வா அப்படின்னா சின்ன கூட்டம் தான். அசைவுகள் எல்லாம் அசைக்கிறதுலாம் இந்த சிறியவன் ஆயிரமும் பைபிள் ஒரு வசனம். சின்னவன் தான் செய்ய முடியும். அதுக்கு பலம்லாம் கட்ஸ் எல்லாம் அவனுக்கு தான் வருமாறு. அந்த கூட்டத்துல படித்த ஞானிகள் மேதைகள் எல்லாம் சேர்ந்து அந்த புரட்சிக்கு, அந்த சீர்திருத்தத்துக்கு கை கொடுத்தாங்க. கர்த்தருடைய வேதத்துக்கு கை கொடுத்தாங்க. தேசம் நாடு முழுசும் பற்றி எறிந்ததுதான் அந்த புராட்டஸ்டன்ட் இயக்கம். இந்த புராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அப்ப அந்த நாட்கள்ல எழும்பின ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க முன்னிறுத்தின காரியங்கள் ஒரு 5 காரியங்களை முன்னிறுத்தினாங்க. நல்லா கவனிச்சுங்க, மறந்துடாது. இதெல்லாம் சரித்திரம் மனசுல வச்சு, இதனால இந்த பாரம்பரியத்துல நம்ம வந்தவங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் அப்படி இருக்கணும். சபையில எந்த இடத்துலயும் எவனையும் விட்டு கொடுக்க கூடாது. இந்த இடத்துல வேற எவனாவது இதுக்கு மிஞ்சி எவனாவது பேசினா சுண்டிடணும். எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி நிப்பாட்டுன்றணும். சபைக்கு அந்த உரிமை இருக்கு. வேதத்துக்கு எதிராக எவன் போனாலும் சரி, நானே வந்தாலும் சரி ஏந்திரிச்சணும், என்ன பேசுறேன்னு கேட்டுருவோம். அந்த கட்ஸ் இல்லாதவன் சபையில அங்கத்துவானவே கூட இருக்கக்கூடாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த கட்ஸ் இல்லைன்னா நீ சபையில அங்கமா இருக்கணும் அவசியமே கிடையாது. வேதத்துக்காக உயிர் விடக்கூடியவன் தான் சபையில அங்கமாவே இருக்கணும். வேற எவனுக்குலாம் ரைட்டே கிடையாது. அந்த நாட்கள்ல அவங்க ஒரு 5 காரியங்களை முன்னிறுத்தினாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கிரிப்சர் அலோன் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கிரிப்சர் அலோன் அப்படின்னா வேதம் மட்டுமே. எழுதிக்கப்பா, மனசுல எல்லாம் பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா எழுதிக்க, பைபிள்ல எழுத போத வேதம் மட்டுமே அப்படின்னா. வேதத்தை இல்லாம ஆக்கின நாட்கள்ல அவன் சொன்னான் வேதம் மட்டுமே அப்படின்னு சொன்னான். வேதம் மட்டுமே. அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து மட்டுமே. சடங்குகள் இல்ல, பாரம்பரியங்கள் அல்ல, கிறிஸ்து மட்டும்தான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அதான் நல்ல கவனிச்சோம். மட்டுமே, அலோன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஸ்கிரிப்சர் அலோன், கிரைஸ்ட் அலோன், கிரேஸ் அலோன். கிருபை மட்டுமே, கிருபை மட்டுமே. அடுத்தது சொன்னாங்க விசுவாசம் மட்டுமே, ஃபெய்த் அலோன் அப்படின்னா. கடைசி அவங்க சொன்னாங்க God alone be glorified. கடவுள் ஒருவருக்கே மகிமை. நல்ல கவனிச்சுங்க, இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்மளுடைய சீர்திருத்த திருச்சபைகள்ல கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் 5 காரியங்கள். பில்லர்ஸ் ஆஃப் ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சஸ் உடைய அடிப்படை சத்தியத்துல இது ரொம்ப 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 அடிப்படையானது. ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும், வேதத்தை பொறுத்த வரைக்கும், எல்லா காரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 காரியங்கள் மறந்துடவே கூடாது. 1 வேதம் மட்டுமே, 2வது கிறிஸ்து மட்டுமே, 3வது கிருபை மட்டுமே, 4வது விசுவாசம் மட்டுமே, எல்லா மகிமையும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. இதுதான் அந்த சீர்திருத்தவாதத்தினுடைய அடிப்படை சாராம்சங்களாக நின்றது. 5 மறுபடியும் சொல்ற மனசுல ஏத்திங்க. 5 காரியங்கள் மறுபடியும் மனசுல ஏத்திங்க. வேதம் மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கிருபை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, எல்லா மகிமையும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. ஏன்னா நம்ம 31ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ரோட் ஷோல இதுதான் பேஸ் பண்ணி போக போகுது. அதனுடைய பேம்ப்ளெட் தான் கையில கொடுக்க போறோம். அதுல முழுசும், அதாவது சோலா ஸ்கிரிப்சரா அப்படிங்கிறப்பெல்லாம் வேதம் மட்டுமே அப்படிங்கிறப்ப, இன்னைக்கு ஒரு கிறுக்கு தாடிகாரன் ஒருத்தர் இருப்பான், கவனிச்சுலாம், லூஸ் ஒன்று. அவன் கள்ள போதனையாளர், பேர்லாம் சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை. கள்ள போதனை டிவியில ஏஞ்சி டிவியில வருவான். கள்ள போதனையாளர் நல்லா தெரிஞ்சுக்க, எங்கேயும் தைரியமா சொல்லுங்க. கள்ள போதனையாளர், அவன் திருடன். அவனுக்கு பேர் திருடன், வேற எதுவுமே கிடையாது. இந்த வேதத்தை வச்சுட்டு இது வேணாம். இப்பெல்லாம் நம்ம நேரடியா வானத்துக்கு போய் என்ன செய்யலாமா, கடவுளோட என்ன செய்யலாம், பேசலாம்.
நேற்று பாஸ் ஜான் நெல்சன் ஒரு வசனத்தோட காட்டு, யோவான் எழுதுற நற்செய்தி 3ஆம் அதிகாரத்துல எடுங்க, குறிச்சு வச்சுங்க, அதெல்லாம் அவங்களுக்கு காட்டுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், யோவான் 3:13, எல்லாம் வசனத்தெல்லாம் குறிச்சு வச்சுங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், அரக்கு இருக்கு சொல்லிட்டு இருக்கு, சரியா? வானத்துக்கு போலாம், மேல போலாம், வரலாம்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. நம்மளால என்ன செஞ்சிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு? திருப்பரங்குன்றம் போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பஸ்ல ஏறி வர்றது விளையாடுறாங்க. அதுதான் சொன்ன அரக்கு இருக்குன்னு. அரக்கு இருக்குலாம் எவ்வளவு கட்ஸ். இதுதாங்க போறான். அன்னைக்கு பைபிளே வாசிக்க விடாம போனோம், இன்னைக்கும் அதேதான். இதெல்லாம் வேணாம், நம்ம நேரம் வானத்துக்கு போயிட்டு வருவோம். உங்க அப்பா வீட்டுக்கா போயிட்டு வர? வானத்துக்கு போயிட்டு வரோம். ஏந்திரிச்சு நடக்கவே முடியல, ஒரு போறாராம் மேல. உடம்ப தூக்கிட்டே நடக்க முடியாத கேஸ் அதெல்லாம். ஏந்திரிச்சு நகர கூட முடியாது. இது வானத்துக்கு போறான், இத்த பெருசா தூக்கிட்டு. இடம் உங்களுக்கு சரியில்லை. நான் அப்படி இப்படி பேசணும், அப்படி பேசாம சும்மா சாதாரண பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். படிச்சீங்களா? 23ஆம் அதிகாரம் வாசிச்சீங்களா இல்லையா? மத்தேயு வாசிச்சீங்களா இல்லையா? என்ன சொன்னாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்றையே அப்படின்னு நேரடியா சொன்னாரு. கல்ற போன உள்ளுக்குள்ள எலும்பு நாசமா போன நாத்த நாடுற பயல்களை தான் நேரடியா சொன்னாரு. பரிசேயனே சதிசேயனே உனக்கு ஐயோ, டேஞ்சல் டிவியே உனக்கு ஐயோ அப்படின்னு சொன்னாரு. நாசமா போயிடுவான், இருக்க மாட்டேன். நரகத்துலதான் பிரிச்சிருவாரு ஆயிடுவார். அதெல்லாம் அப்படி அக்குறான அனைவரை பிரிப்பாரு. விளையாடுறானுங்க இதெல்லாம் எதுக்காக? அவன் என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்லிட்டு போறாங்க. என்ன தெரிஞ்சது சொல்றது? என்ன இடம் அது? எவ்வளவு ஆத்துமாக்களை கெடுக்கிற, இவ்வளவு ஆத்துமாக்களை கெடுக்கிற. இதுதான் அன்னைக்கு நடந்த அதே நிகழ்வு தான் இன்னைக்கும். இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க சபைகள்ல பாருங்க, வேதத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. நேத்தோட்டம் பேசிட்டு இருக்கான், அந்த இங்க ஒருத்தங்க தெரிச்சு வச்சிருக்காங்க, அந்த மாட பழக்கம். அது ஒரு அது அடுத்த அரகு இருக்கு. கொட்டாங்க. வீட்டுல வந்து பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் நம்மளுக்கு பணம் இருந்தால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பிரச்சனைகள்ல குடும்பத்துல சமாதானம் இருந்துச்சுன்னா, ஒரு வீடு கட்டிட்டா சமாதானம் வரும். வீடு கட்ட கடன் தான் வரும், வேற ஒண்ணும் வர. காசு ஒரு கார் வந்துருச்சுன்னா நம்ம சந்தோஷமா வெளியே போயிட்டு வரலாம். முட்டிடுச்சுன்னா இதெல்லாம் ஒண்ணுதான் சொல்றது, அதுதான் சொல்றதே கிடையாது. முட்டி தெரியும், முட்டும் ஒரு நாள், அப்ப தெரியும் கார் வாங்கணுமா வாங்கினதா என்னன்னு. கர்த்தர் எல்லாருக்கும் செய்வாரு. உழைக்கிறவன், முயற்சி எடுக்கிறவன், நேர்மையா இருக்கிறவன் கர்த்தர் உயர்த்துவார். யார் நேர்மையா உழைச்சாலும் என்ன செய்வார்? கர்த்தர் உயர்த்துவார். அதெல்லாம் கர்த்தர் தருவார். நீங்க ஜெபத்துல கேளுங்க. இவன் வேலைக்கே போகாம ஜெபத்துல உட்காந்து கிடைக்குமா? லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான், எங்க திருடிக்கிட்டு இருப்பான், இவனுக்கு அவன் கார்ல வருவான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு விட்டார் சொல்லலாமா? இதுதான் இன்னைக்கு சீர்திருத்தம் தேவை. சீர்திருத்தத்தை குறிச்சு பேசணும் அப்படின்னு சொன்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நம்ம காணப்பட்டு இருக்கோம். வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலையில, அதாவது நெஞ்சு அடைக்கக்கூடிய சூழ்நிலை. வேதத்தை மறுக்கிற நிராகரிக்கிற மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். வேதத்தை கொண்டு போகணும், வேதத்தை சொல்லணும், கிறிஸ்துவ சொல்லணும், மனிதனுடைய ஆத்துமால இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும், பாவ மன்னிப்பை குறிச்சு பேசணும், மனம் திரும்புதலை குறிச்சு பேசணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஏன் வந்தார்? இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தேன்னு சொல்லி சொல்றார். அந்த பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல நான் அறிவிப்பதற்காக கர்த்தர் என்னை அனுப்பிச்சிருக்கார். நான் அதை விட்டுட்டு, நான் இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு நான் வேற ஒரு காரியத்தை நான் செய்வேனே ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ அதமாயி போவ, நீ நாசமாயி போவன்னு சொல்லி சொல்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2:2 நய வசனத்துல, நய வசனிப்பினால் உண்டான காரியங்கள் மனுஷன் ஞானம் கிடையாது,
வேதத்திலிருந்து கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ம சொல்லணும் மக்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு வேதத்தை இல்லாம ஆக்கிட்டு இருக்காங்க. அன்றைய நாட்கள்ல ரோமன் கத்தோலிக்கர்கள் போப் எல்லாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா வேதத்தை மூடலாம், கடவுளுக்கு சமமாக்கலாம். இன்னைக்கு இவங்களும் அந்த பெந்தேகோஸ்தே இந்த தனி ஊழியங்கள் எல்லாம் இந்த டிவியில பாக்குறவெல்லாம் தனக்கு மகிமையை சொல்றான். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 5 தூண்கள்ல கடைசியில பாத்தீங்கன்னா தேவன் ஒருவருக்கே மகிமை, வேற யாருக்குமே கிடையாது. மனுஷன் கிருபையா ரட்சிக்கப்பட்டவங்க. நம்மலாம் கிருபையா கடவுள் போட்ட ஒரு பிச்சையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கடவுள் கொடுத்த ஒரு வரத்தினால சத்தியத்தை நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். சத்தியத்தை பேசணும்னு ஒரு வைராக்கியத்தினால நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு மகிமையை சேர்க்கிறதுக்கு அந்த இடத்துல நான் வந்து நின்று இருக்கிறேன். ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கான், ஜனங்கள் எல்லாம் பாவத்துல போயிட்டு இருக்கான், ஜனங்கள் எல்லாம் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கான், தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறான். ஐயோ இவன் மேல நான் கரிசனை போடணும், ஐயோ இவன் பாவத்துல அழிஞ்சு போவானா, நரகத்துக்கு போயிருவானே, அவனுக்கு நான் இயேசுவை குறிச்சு சொல்லணும், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை சொல்லணும், பாவிகளினுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவரேன்னு சொல்லி அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் கதறி நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே கர்த்தரனை ஏற்படுத்தி இருக்கும் பட்சத்துல நான் வந்து வாங்க கர்த்தர் தர்றாருன்னு சொல்லி குடுப்பக்காரன் மாதிரியும் ஜோசியக்காரன் மாதிரி இங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் வாழ்க்கையா? விசுவாசிகள்லாம் நீ எல்லாம் ரொம்ப அதிகமா சிந்திக்கணும். சும்மா ஜாலமான வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கிடக்கூடாது. பிரியமானவர்களே, அவங்க பேச்சே பாருங்க. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, கிறிஸ்துவினுடைய சகோதர சகோதரிகளே, தேவ புத்திரரேங்களாம். என்னென்னலாம் வார்த்தையில பாருங்க, என்னென்னலாம் சொல்றான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். சத்தியத்துக்காக நம்ம வாழணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். வேதம் மறைக்கப்பட்ட நேரத்துல வேதத்தின் மீது வைராக்கிய வாஞ்சியுள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அவங்க எல்லாம் வேதத்தை ஆராய்ச்சாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த சீர்திருத்தவாதிகள் வேதத்திலிருந்து மக்களுக்கு எடுத்து போதித்தாங்க. வேதத்தை கடவுளுடைய வார்த்தையா சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் எல்லாம் என்னவா இருந்துச்சுன்னா வேதம் மட்டுமேன்னு சொல்லி இருந்துச்சு. என்னுடைய கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க வேதம் படிக்கிறீங்களா? வேதத்தை சிந்திக்கிறீங்களா? ஆழமா சிந்திச்சு பாக்குறீங்களா? இது யாருடைய வார்த்தை? இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தைங்க. கடவுள் பேசி இருக்கிறார். இது கடவுளுடைய வார்த்தை. மணி 11 ஆயிடுச்சு. நான் அடுத்த வாரத்துல உங்களுக்கு இதை குறிச்சு நான் இன்னும் பேசுறேன். வேதத்தை குறிச்சு நான் அடுத்த வாரத்துல நான் பேசுறேன். இது கடவுளுடைய வார்த்தை, கடவுளால பேசப்பட்ட வார்த்தை. இது கடவுள் தனது சுவாசத்தினால எழுதி கொடுத்தார். பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதி கொடுத்த இந்த வார்த்தை. இந்த வார்த்தையின் மீது நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். இந்த வார்த்தையை தோத்து வேற எங்கேயும் நம்ம சிந்திக்க கூடாது. இந்த வார்த்தை மட்டும் தான் நம்மளுடைய ஆளக்கூடியது. இந்த வார்த்தை தான் நம்மளை ரட்சிக்கக்கூடியது. இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. இந்த வேதத்தை நம்புங்க. வேதம் இல்லாம நீங்க எந்த வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் தயவு செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் சரி வேதத்துல இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒரு போதகனா இந்த வேதத்துக்கு நான் விசுவாசம் உள்ளவனா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த வேதம் மட்டும்தான் நம்மளுடைய உயிர். இந்த வேதம் நம்மளுக்கு ஜீவன். இந்த வேதம் தான் நம்மளுடைய அருமையான ஒரு பொக்கிஷம். தாவீது சொல்றாரு, அநேக கொள்ளை உடைமைகளை நான் மகிழ்வதை பார்க்கலாம், இந்த வேதத்துல நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. இந்த வேதம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குதா? சந்தோஷமா இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படலன்னு நான் சொல்றேன். உன் வாழ்க்கையில வேதம் உனக்கு சந்தோஷமாக இல்லை என்றால் நீ பாவியாக இருக்கின்றாய். நீ மனம் திரும்பணும். அது வந்து வேதம் தான் சொல்லுது. நீ மனம் திரும்பணுங்கிறது இந்த வேதம் தான் சொல்லுது. வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பி நீ இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கணும். நீ பாவத்துல இருக்கிற, பாவியா இருக்கிற, மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செஞ்சிட்டு இருக்கிற, இப்படி செய்வையானால் வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லுது. சாதாரணமான சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய நித்தியமான மரணம் சொல்லுது. அதுல நீ காப்பாற்றப்பட வேண்டுமானால் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு பாவ மன்னிப்பை கர்த்தர் தரார். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். பாடல் எண்